Nana's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. வரேன். இந்த வார கலெக்ஷன்லாம் பேங்க்ல டிராப் பண்ணிட்டேன் சார். அக்கௌண்ட்ஸ்லாம் அனுப்பி வச்சிருக்கேன். சைன் பண்ணி அனுப்பி வைங்க. ஓகே சார். ஹலோ சார், வாங்க. சூர்யா ஸ்வீட்ஸ் கண்ணன். ஓ, உங்க அமௌண்ட் ரெடியா இருக்கு. இந்தாங்க. என்ன சார் கேஷா கொடுத்துட்டீங்க? ஆமா, பார்ட்டி கேஷாவே கொடுத்துட்டாங்க. ஓ, நாங்க சிபிசிஐடி போலீஸ். நாளைக்கு பிஎம் எக்மோர் ராஜரத்னம் ஸ்டேடியத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றதுக்காக வர போறாரு. ஓஹோ. செக்யூரிட்டி செக்அப்காக வந்திருக்கோம். சொல்லுங்க சார், என்ன பண்ணணும்? உங்க ஹோட்டல்ல தங்கி இருக்கிற அத்தனை பேர் லிஸ்ட் வேணும் எனக்கு. 1 மினிட் சார். ரூம் நம்பர் 105ல மிஸ்டர் ராகவன் தங்கி இருக்காரு. ஆமா, அவர் எங்க இருந்து வந்திருக்காரு? சென்னை தான் சார். என்ன விஷயமா தங்கி இருக்காரு? தெரியாது சார். ரூம்ல இருக்காரா? இருக்காரு சார். ரூம் நம்பர் 106ல பார்த்தசாரதின்னு ஒருத்தர் இருக்கார்ல? அவர் கும்பகோணத்துல இருந்து வந்திருக்காரு. அவர் கூட 2 வயசானவங்க வந்திருக்காங்க. இப்போ அவங்க ரூம்ல இல்ல, வெளியில போயிருக்காங்க சார். சரி, ராகவன் ரூம்ல யார் யார் தங்கி இருக்காங்க? அவர் தனியா தான் தங்கி இருக்காரு சார். ஆனா ஒரு லேடி மட்டும் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவாங்க. அவரை நான் என்கொயரி பண்ணோம். ரூம் நம்பர் 105 எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சார். சரி சார், கேஸ் கரெக்டா இருக்கா? அதெல்லாம் கரெக்டாக இருக்கு சார். 105ல ராகவன் நான் சொன்னீங்க? ஆமா சார். மிஸ்டர் ராகவன்கிறது? எஸ், நான் தான். எங்கேருந்து வரீங்க? சென்னை தான். உள்ளூர்ல இருந்துகிட்டு நீங்க எதுக்கு 2 வாரமா ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கி இருக்கீங்க? அது சார், அது பிஸ்னஸ் விஷயமா தங்க வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு, அதான். அப்படி என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? சார், நான் ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சி வச்சுருக்கேன். கிளைண்ட்ஸ் கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு, அதான் இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன் சார். ரிசப்ஷன்ல அடிக்கடி ஒரு பொண்ணு வந்து உங்களை பார்த்துட்டு போறதா சொல்றாங்களே. என்ன மிஸ்டர், அந்த பொண்ணு தான் உங்கள் கிளைண்ட்டா? சார் ப்ளீஸ் சார், அவங்க என்னோட ஆஃபீஸ் செக்ரட்டரி. ஆஃபீஸில் நடக்கிற மேட்டர்ஸ்லாம் அப்பப்போ அப்டேட் பண்ணுறதுக்காக இங்கே வந்துட்டு போங்க, அவ்வளோதான் சார். வீடு எங்க இருக்கு? பெசன் நகர்ல. பக்கத்திலே வீடு வச்சு நீங்க இங்க தங்கியிருக்கீங்க, எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அப்படியே நீங்க சொல்ற மாதிரி பிசினஸ் விஷயமா யாரும் வந்து உங்களை பார்க்கறது இல்ல, நீங்களும் வெளியே போறது இல்ல. எங்களுக்கு டவுட்டா இருக்கு, ரூம் செக் பண்ணணும். சார் 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 ப்ளீஸ் சார். சார், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார். சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் தப்பான ஆள் இல்லை சார். சார் ப்ளீஸ். ஹலோ ஹலோ சார். அதை நீங்கள் சொல்லக்கூடாது, நாங்கள் சொல்லணும். முதல்ல வீட்டுக்கு ஃபோன் பண்ணி யாரையாவது வர சொல்லுங்க. சார், வீட்டுக்கா? சார், வீட்டில் யாரும் இல்லை சார். நான் ஒரு அனாதை சார். அனாதையா? இவர் பேசுறதே ஒரு தினசா இருக்க. ஸ்டேஷன் கூட்டு போய் விசாரிக்கிற முறையில் விசாரிச்சா உண்மை வெளியே வரும் போல இருக்கு. சார், நாங்கள் டீசெண்டான ஃபேமிலி சார். ஸ்டேஷன் வாசல் கூட இது வரைக்கும் நாங்கள் முயற்சியில் சார். சார் ப்ளீஸ் சார், நம்புங்க சார் ப்ளீஸ். அனாதைக்கு எங்கேருந்து ஃபேமிலி வந்தது? சார், இவன் ஒரு இம்மாரல் பர்சன். இவனை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போனால் தான் சரியா வரும். வாயா சார். சார் ப்ளீஸ் சார், வாயா. நான் சொல்றது கேளுங்க சார். சார், நான் ரொம்ப டீசெண்டான சார். நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான ஆள் இல்லை சார். சார், எல்லாரும் நீங்க விசாரிங்க சார். சார், கீழே போனால் அசிங்கமாயிடும் சார். சார் ப்ளீஸ். விடுங்க சார். என்னடா ராகவா இதெல்லாம்? ஹலோ, நீங்கள் யார்? என் தம்பி தான் சார் இவன். தம்பியா? என்ன அவர் அனாதைன்றாரு, நீங்கள் தம்பின்றீங்க? என்ன அவரே குழப்பறீங்க? இல்லை சார், சூர்யா ஸ்வீட்ஸ் சுந்தரமோட பசங்க தான் சார் நாங்கள். சூர்யா ஸ்வீட்ஸ் ஓனர் மிஸ்டர் சுந்தரத்தோட மகன்களா நீங்க? ஆமாம் சார். வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, அதான் கோவிச்சிட்டு இங்கே வந்திருக்கான். வேணா அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறீங்களா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். வீட்டுல பிரச்சனைனா அதுக்காக இங்க வந்து தங்குறதா? நல்ல வேளை உங்க அண்ணன் வந்தாரு, இல்லைன்னா நாங்க உங்களை ஜீப்ல ஏத்திருப்போம். வீட்டுக்கு போங்க. வாங்க போலாம். நாங்கள் வரோம். வரேன் சார். என்னடா ராகவா இது? அங்கே அப்பா அம்மா ஸ்ரீநிதி எல்லாம் உன்னை பார்க்காம எவ்வளோ கவலையா இருக்க தெரியுமா? நீ எந்த கவலையும் இல்லாமல் இங்கே வந்து உட்காந்துருக்க. வாடா, ஆத்துக்கு போலாம் வா. அதெல்லாம் வர முடியாது.
நீ போ. ராகவா, போலீஸ் எல்லாம் வந்து என்கொயரி பண்றா. இந்த அசிங்கம் எல்லாம் தேவையாடா? எதிர அசிங்கம், எதிர அசிங்கம். நீங்க பண்ற அசிங்கத்தை விட அக்கிரமத்தை விட இது எவ்வளவோ தேவல. என்னடா விட்டா பேசிட்டே போற? சுந்தரம் பையங்கிற அடையாளம் மட்டும் உனக்கு இல்லைன்னா இப்ப நீ இருக்க வேண்டிய இடமே வேற. மறுபடியும் அந்த வீட்டுக்கு வரதுக்கு நான் ஜெயிலே இருக்கலாம். அது ஒன்றும் எனக்கு கஷ்டம் இல்லை. இதை பாரு, வீம்புக்குன்னு நடந்துக்கிறதால நஷ்டம் உனக்கு தான். என்ன சொன்ன? நஷ்டம் எனக்கா? எப்போ அப்பாவும் மைக்கி சொத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி வாங்கினியோ அப்போவே லாபம் உனக்கு, நஷ்டம் எங்களுக்குன்னு தெரிஞ்சு போச்சு. டே ராகவா, சொத்துன்னு பணத்துக்கு பின்னாடி அலைஞ்சு அப்பா அம்மா நிம்மதியை கெடுக்காதரா. இந்த சொத்துல எனக்கு எப்படா வரும்? அப்பா போனதுக்கு அப்புறம் தானே. அப்ப மொத்த சொத்தையும் உன் பேருக்கே மாத்தி எழுதி கொடுத்துறேன், போருமா? இத போய் நீ ஷாம் கிட்ட சொல்லு, அவன் நம்புவான். எனக்கு தேவை நீ போடுற பிச்சை இல்ல, அப்பா கிட்ட இருந்து சேர வேண்டிய உரிமை. என்னதான்டா பண்ண சொல்ற? போய் உயில மாத்தி எழுத சொல்லு. அப்ப நான் வரேன். இத போய் உங்க அப்பன்ட்ட சொல்ல. போடா. டேய், டேய் போடா. ராகவா, சொல்றத கேளுடா. டேய் போடா. அப்பா, இன்னைக்கு ராகவனை பார்த்தேன்ப்பா. என்னப்பா இது? எங்க பார்த்தேன், என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேடா? சொல்ல அதான் சொல்லின்னு இருக்கிய. இன்னும் எங்கேயா என்னன்னு வேற கேட்கணுமா தனியா? சன்பார்க் ஹோட்டலுக்கு ஸ்நாக்ஸ் சப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த செக் கலெக்ட் பண்ண போயிருந்தேன். அங்கே தான்ப்பா ராகவனை பார்த்தேன். அதே ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருக்கான். ஆத்துக்கு வாடான்னு எவ்வளோ கெஞ்சி பார்த்துட்டேன், வரவே முடியாதுன்னு அடம் பிடிக்கிறான். அதனால நீங்கள் போய் கூப்பிட்டேன்னா வருவான்ப்பா. போட, அவன் வெட்டி வீம்பு பிடிச்சவன். உயிரை மாற்றி எழுதாம வரமாட்டான். தெரியுறதில்லப்பா, நன்னா தெரியுறதில்ல. அதுக்கப்புறமும் அவனுக்கு சரிசமமாக நீங்களும் பிடிவாதம் பிடிச்சா எப்படிப்பா? ஏண்டா, என்னோட நியாயம் உனக்கு பிடிவாதமா தெரியறதா? அப்பா, உங்களோட நியாயம் உங்களுக்கு சரியா இருக்கலாம்ப்பா, எல்லாரும் அதே மாதிரி எடுத்துக்கணும்னு இல்லையே. ஏன் இவ்வளவு பேசுறியே? நீ பேசி அவனை ஆத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்க வேண்டியதானே? எப்படிப்பா முடியும்? அவன் உங்களோட ரத்தம்ப்பா. உங்களுக்கு இருக்கிற வீம்பில் பாதியாவது அவனுக்கு இருக்காது. என்னடா உங்க ரத்தம் ஏன் ரத்தம்னு பிரிச்சு பேசுற? நான் பிரிக்கலப்பா, இந்த ஆத்தை நீங்க தான் அக்கா பிரிச்சு வச்சிருக்க. எப்படி இருந்த குடும்பம் இப்படி ஆனதுக்கு யார் காரணம்? நீங்க தானே. சரி, இப்ப யார் காரணங்கிற ஆராய்ச்சியெல்லாம் வேண்டாம். ஸ்ரீநிதியை பத்தி யோசிச்சு பாருங்கப்பா. பாவம் பாவ, நம்ம குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்கா. ராகவன் தனியா போலான்னு கூப்பிட்டப்ப கூட நம்ம மாத்த விட்டு வர மாட்டேன்னு அடம் பிடிச்ச வேவ. அவளோட நல்ல மனசுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? அவனை இழுத்துன்னு வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அவ 2 பேரையும் சேர்த்து வச்சு அவளை சந்தோஷப்படுத்திருக்க வேண்டாம்? யார் எக்கேடு கேட்டு போனா நமக்கு என்னன்னு அவ வேலையை அவ பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஸ்ரீநிதியோட அப்பா என்னப்பா நினைப்பார்? ராகவனை நம்ம ஆத்தோட மாப்பிள்ளைய அனுப்பிச்சிருங்கன்னு கேட்கும்போது அனுப்பாம இப்போ வேற எங்கேயும் அனுப்பிச்சு நம்ம பொண்ணை வாழா வெட்டியா வச்சிருக்கான்னு நினைக்க மாட்டார்? சரி, அவரை விடுங்க. நாளைக்கு கோதைக்கு சீமந்தம் வருது. அங்க வரவா எல்லாம் ராகவன் எங்கன்னு கேட்கும்போது ஸ்ரீநிதி என்னப்பா சொல்லுவா? எங்க ஆத்துக்காரர் கோயிச்சண்டு ஆத்த விட்டு போயிட்டாருன்னு சொல்ல முடியுமா? அம்மா வேற ராகவன் இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துட்டே ஆகணும்னு சொல்லிட்டா. பாவம் முழிக்கிறாப்பா. அப்பா, எனக்காக இல்லைனாலும் ஸ்ரீநிதிக்காகவாவது நீங்க அவனை அழைச்சின்னு வந்தே ஆகணும்ப்பா. அவன் வரது வராதது உங்க கையில தான்ப்பா இருக்கு. நீங்க பெரியவா, உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆனா மனசு பொறுக்கல, சொல்லிட்டேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. சாரிப்பா, எழுந்திருக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள நீங்க எதுக்கு கிச்சன் வேலையெல்லாம் பார்த்துட்டு? நோ ப்ராப்ளம் ஆர்த்தி. இத்தனை நீ காஃபி கொடுத்து நான் சாப்பிட்ருக்கேன். ஜஸ்ட் ஃபார் அ சேஞ்ச். இன்னைக்கு என்னோட காஃபியை சாப்பிட்டு பாறேன்.
தேங்க்ஸ்ப்பா. ம் அப்பா காஃபி ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா. காஃபி நான் போட்டது தான். எப்படி இருக்குன்னு தான் பாரு. என்ன இருக்கா ஒத்துக்க மாட்டேல்லடி நீங்க. வார்த்தி நான் அப்பாம்மா. ஐயோ அப்பா, என்ன இதெல்லாம்? பதறாத, காஃபி எடுத்துக்கோ. குடிச்சு பார்த்துட்டோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. கூட குறைய இருந்தால் திருத்திக்கலாமே. உண்மையிலே காஃபி ரொம்ப சூப்பர்ப்பா. ம் ஒன்று சொல்லட்டா, அம்மா போடுற காஃபியோட உங்க காஃபி 100% பெட்டர். தேங்க்யூ. ஆமா, திடீர்னு என்ன காஃபிலாம் போட்டு ஆச்சரியப்படுத்துறீங்க? இது என்னம்மா ஆச்சரியம்? இதை விட இன்னொரு ஆச்சரியம் உனக்கு காத்துன்னு இருக்கு. அப்படியா? என்னது? ப்ளீஸ், அதை இப்போ என்னால் சொல்ல முடியாது. சாயங்காலம் நீயே தெரிஞ்சுக்குவே. நான் வரேம்மா. சரிப்பா. ராஜா சார், ராஜா சார். வணக்கம் சார். வாங்க. வணக்கம். உள்ள வாங்க. பரவாயில்ல சார், உங்களை பார்த்துட்டு போகலாம் தான் வந்தேன். வீடெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிங்களா? என்ன சார், 10 வருஷம் இந்த புரோக்கர்லாம் பண்ணுறேன். எனக்கு இந்த ஏரியாவில் ரொம்ப அத்துப்படி சார். சரி வாங்க, உள்ள வாங்க. பரவாயில்ல சார், ஒரு லேண்டை பார்க்க போனோம். அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து இதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். எதுக்கு? அன்னைக்கு ஒரு வீடு விற்று கொடுத்தோம் இல்லையா, பார்ட்டி எனக்கு செட்டில் பண்ணிடுச்சு. நான் உங்களுக்கு செட்டில் பண்ண வேண்டாமா? அதான். சின்ன உதவி, அதுக்கு எதுக்கு சார் பணம்லாம்? ஐயோ, அது உதவி இல்லை சார், வேலைக்கு ஏற்ற சம்பளம் தான். இது பிடிங்க. இல்லை பிடிங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிலாம் எதுக்கு சார்? அப்புறம் இப்போ ஒரு லேண்டை பார்க்க போகிறேன். சரி. பார்ட்டி இந்திக்காரன். நீங்கள் தான் பேசி முடிச்சு கொடுக்குறீங்க. நான் கண்டிப்பாக வரேன். நான் வரட்டா சார்? இருங்க, காஃபி சாப்பிட்டு போகலாம். இல்லை சார், லேண்டை போய் பார்க்கணும், இல்லைன்னா பார்ட்டி கை மாறிடும். சரி, இன்னொரு நாளைக்கு வாங்க. நிச்சயமா சார். எங்க வந்துட்டு போனவர் யாரு? அவரு என்னோட ஒர்க் பண்றவரு. ஏதோ பணம்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு. இது போன வாரம் அவசரமா வேணும்னு கேட்டிருந்தாரு, கொடுத்திருந்தேன். அதுதான் திருப்பி கொடுத்துட்டு போறாரு. சாயந்தரம் ஏதோ பார்ட்டி ஹிந்திக்காரங்களாம் வராங்கன்னு சொன்னாரு. பாம்பேலேருந்து ஒரு கிளைண்ட் வராரு. அவரை ஹோட்டல்ல மீட் பண்ணி பேசணும். அதை பத்தி தான் சொல்லிட்டு போறாரு. எங்க அவரை பார்த்தா உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கற மாதிரி தெரியலையே. இத பாருமா, ஆளை பார்த்து மனுஷங்களை எடை போடாத, புரியுதா? இந்த பணத்தை கொண்டு போய் பீரோல வை. சாரி சாரி. ஹலோ ஹலோ, எஸ்எஸ்ஆர் ஏஜென்சி மேனேஜிங் டைரக்டர் ஸ்ரீநிதியோட வீடா? ஆமாம், நான் அவங்க அப்பா கிட்ட பேசணும். நான் ஸ்ரீநிதியோட ஃபாதர் ஸ்ரீகாந்த் தான் பேசுகிறேன். சொல்லுங்க. அப்படியா சார்? ராகவன் உங்கள் மாப்பிள்ளையா? ஆமாம் சார். உங்களுக்கு என்ன வேணும் சார்? நீங்கள் எக்மோரில் இருக்கிற சன் பார்க் ஹோட்டலுக்கு உடனே வர முடியுமா? எதுக்கு? ஏதாவது பிஸ்னஸ் விஷயமா பேசணும்னா ஆஃபீஸில் வந்து பாருங்க. இது பிஸ்னஸ் இல்லை சார், பர்சனல். என்ன சொல்கிறீங்க? உங்கள் மாப்பிள்ளை சன் பார்க் ஹோட்டலில் ரூம் நம்பர் 105ல உல்லாசமாக வேறொரு பொண்ணோட இருக்கான்.
அந்த அசிங்கத்தை நீங்க பார்க்கணும் ரசிக்கணும்னா உடனே வாங்க. ஹலோ மிஸ்டர், நீங்க யாரு? உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹலோ 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 ஹோட்டல் சன் பார்க். தேங்க்ஸ் சார். பரவாயில்ல சார். மன்னிச்சுக்கோங்க, ஒரே உயிரில் 2 தடவை எழுத வச்சுட்டேன். அதனால என்ன சார், அதானே எங்கள் வேலையே. அப்போ நான் வரேன் சார். இந்த காப்பி உங்ககிட்டயே இருக்கட்டும். சரி சார். வரேன். தம்பி சார். ஷியாமையும் கண்ணனை கொஞ்சம் வர சொல்லு. சரிங்க சார். எல்லாத்தையும் சரியா பார்த்துட்டியா? பார்த்துக்கிட்டேண்ணே. கண்ணன் சார், உங்களை சார் கூப்பிட்டாரு. ஆ. என்னப்பா? கண்ணா கொஞ்சம் வெளியில் போகணும்பா. ஷியாம் கடையை பார்த்துக்கடா. சரிப்பா. இவன் எப்படிப்பா? எல்லாம் பார்த்துக்க வேண்டாம், வாடா. ஹலோ. ஓகே வாங்க சார். சார் நான் ஜெகன் பேசுகிறேன். சொல்லு ஜெகன். சார் கடைக்கு ஒரு வக்கீல் வந்திருந்தாரு. சுந்தர சார் கிட்ட ஏதோ பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. சுந்தர சார் கண்ணன் சார் கூப்பிட்டுட்டு அவசரமாக வெளியில் போனாரு. அது என்ன பத்திரம்னு பார்த்தியா? பார்க்கல சார். சரி, நான் அப்புறம் பேசுகிறேன். ஓகே சார்.